நூற்றாண்டில் இருந்த நிலை. திருமறைக்காட்டுக்கு மறைகள் பாடி அடைக்கப்பட்ட கதவுகளை உடைய திருத்தலம். திருத்தலத்தினுடைய கதவுகள் வேதங்கள் அர்ச்சனை செய்து திருக்காப்பிடப்பட்டதனால் இதுக்கு மறைக்காடு என்று பேர். அதனால தான் வேதாரண்யம். ஆரண்யம் என்பது காடு, வேத ஆரண்யம் மறைகளில் சூழப்பட்ட காடு. அப்படிப்பட்ட மறைக்காடு என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தினுடைய கதவு மறைகள் வேதங்கள் அர்ச்சனை செய்து திருக்காப்பிடப்பட்ட எப்போ அது அப்படி நடந்ததுன்னு தெரியாத காலம் தொற்று அந்த கோயிலுடைய வழிபாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயிலுடைய பின்புறம் சென்று வழிபாடு செய்கின்ற வழக்கு தான் வந்தது இந்த இரு பெருமக்கள் வருகிற வரைக்கும். அப்போ இவங்க 2 பேரும் வந்தபோது பறவை ஓதம், பறவைனா கடல், கடலினுடைய ஓதம் களியின் வழி வந்து சார்ந்து சோலை. கடலினுடைய ஓதம் ஒரு உப்பளத்தின் வழியாக வந்து சார்கின்ற சோலை நெருங்கும் அந்த திருத்தலத்தில் அரவச்சடை அந்தணனாரை, அரவத்தை தன்னுடைய சடையில் சூடியிருக்கக்கூடிய பெருமானை அகில மறைகள் அர்ச்சனை செய்து, வேத மந்திரங்கள் அர்ச்சனை செய்து. அது எப்படிங்க வேத மந்திரங்கள் அர்ச்சனை செய்துன்னு கேட்டால், வேதத்தினுடைய அந்த மந்திரத்துக்குரிய அதிபதிகள் யாரோ அவர்கள் வந்து நின்று வேதங்களை ஓதி அர்ச்சனை செய்து, அப்படி அர்ச்சனை செய்து கதவை கோர்த்து ஒரு குறியில் நிற்க வைக்கிற மாதிரி காப்பு செய்கிறாங்க. அப்படி காப்பு செய்தது தான் உறவ கதவம். உறவம்னா இறுக பற்றப்பட்ட கதவு. உறவு அப்படின்னு என்னதுங்க, அந்த உறவுங்கிறது உரன் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருத்தம். நல்லா அடைத்து வைத்திருக்குது, கடுமையாக பிரிக்க முடியாத அடைப்பாக இருக்கிறதுனால உறவு. நல்லா உறுதின்னு சொல்கிறோம் இல்லையா, உறுதிங்கிறத வச்சுக்கலாம். உறவம் அப்படிங்கிற உறவ கதவம் திருக்காப்பு செய்த அந்நாள் முதல் இந்நாள் வரை. எப்போ திருக்காப்பு அடைக்கப்பட்டதோ, வேதத்தால் அடைக்கப்பட்டதோ அப்பிருந்து இன்னைக்கு வரையும் அடைத்தே நிற்கின்ற அந்த கதவு வழியாக முன்னால் போய் நிற்கிறாங்க. இப்போ 2 பேரும் வந்தாங்க, பின்னாடி வழியில் போய் எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த காட்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க எங்கே வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, திருவாயில் முன்பு வந்து நிற்கிறாங்க. திருக்கோயில் கதவு அடைக்கப்பட்டிருக்குது. அப்படி அடைத்திருந்ததை பார்த்த உடனே தொல்லை வேதம் திருக்காப்பு செய்த வாயில் தொடர்பு அகற்றவல்ல அன்பர் அணையாமை மருங்கு ஓர் வாயில் வழி எய்தே அல்லதிர்பார்தமை அர்ச்சிப்பார்கள் தொழுவார்கள் ஆம்படி கண்டு எல்லையில்லா பெரும்புகழார் இதனை அங்கு கேட்டறிந்தார். இப்போது வர்றவங்கெல்லாம் எல்லாம் ஓரமாக போயிட்டு இருந்தாங்க, பக்கவாட்டில் போயிட்டு இருந்தாங்க. ஏன் இந்த பக்கம் போகிறாங்கன்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி இந்த திருக்கோயிலில் வேதங்கள் பாடி கதவு அடைக்கப்பட்டதனால் தொண்டர்களும் வருகின்ற பக்தர்கள் எல்லாம் இந்த வழியாகத்தான் போய் வழிபாடு செய்கிறாங்கன்னு சொல்லி கேட்டு அறிந்தார்கள். அப்படி கேட்டு அறிந்த செய்தியை தான் சொல்கிறார். தொல்லை வேதம் திருக்காப்பு செய்த வாயில். தொன்று தொட்டு, ஏன்னா வேதம் ஒருவரால் தோற்றிப்படு வைக்கப்படாத ஒன்று. அதனால் தொல்லை வேதம் திருக்காப்பு செய்த வாயில். அடைக்கப்பட்ட திருக்காப்புன்னு என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அடைச்சதுக்கு பேர் என்னதுங்க, திருக்காப்பு. ஏன்னா அந்த வழக்கு வந்து மங்கள வழக்கு, மூடி இருக்குதுன்னு பேர். கோயிலுக்கு கதவு மூடி இருக்குன்னு சொல்லக்கூடாது, சரிங்களா. திருக்காப்பு. சில பேர் வீட்டில் பேசும்போதே இப்படி பேசுவாங்க, ஏன்னா திருக்காப்பு வச்சுட்டு இருக்கிறியா, நல்ல மங்கள வழக்கு, புரியுங்களா. வேறு எப்படியா சொன்னோம்னா ஒரு மாதிரி ஆயிரும். எப்படி சொல்லலாம், கொஞ்ச நேரம் வாயை திருக்காப்பு வச்சுட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. திருக்காப்பு என்பது ஒரு மங்கள வழக்கு. நீங்கள் அடைத்து இருக்குது, பூட்டி இருக்குது, புரியல, நட சாத்தி இருக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாது என்பது அந்த வழக்கு காரணமாக திருக்காப்பிடப்பட்ட கதவு. அந்த திருக்காப்பிடப்பட்ட கதவு தொல்லை வேதம் திருக்காப்பு செய்த வாயில் தொடர்பு அகற்ற வல்ல அன்பர் அணையாமையினால். ஏன் இது வரைக்கும் அந்த கதவை திறக்க முடியலன்னு கேட்டிங்கன்னா, அதுக்குரியவங்க வரல. இவ்வளவு நாள் ஏன் வர முடியல, என்னங்க கதவு திறக்க முடியல, எதா பாருங்கள் நாங்கள் புல்டோசர் ஜிசிபி வச்சு எதையாவது வச்சு இடிக்கிறோம் அப்படின்லாம் செய்கிறதுக்கு இல்லை. இது ஒரு அந்த மரபு கருதி என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது வேதங்களால் அடைக்கப்பட்ட கதவு, அது இறைவனுடைய அருள் திண்ணம். அதனால் அதை நாம் எதுவும் இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அது அடைக்கப்பட்டே இருந்தது. அதுக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் காரணம் சொல்கிறார். இதற்குரியவர்கள் வரல. பூட்டிகிட்டு போனவங்க சாவியை கொண்டு போயிட்டாங்க, அதே சாவியை கொண்டுட்டு வேற ஒருத்தர் வரல. இப்போ அந்த சாவியை கொண்டுட்டு தான் இப்போ வந்திருக்கிறாங்க 2 பேர். 2 பேர் வந்திருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூட்டுக்குரிய சாவியை மீண்டும் இறைவன் கொடுத்து அனுப்புவார். இதில் நிறைய நுட்பம் உண்டுங்க. இப்போ வேதத்தால் அடைக்கப்பட்ட கதவு எதனால் திறக்கப்பட்டது,
தமிழால் திறக்கப்பட்டது. ரெண்டும் ஒரே சாவி தான். வேதமும் தமிழும் வேறு வேறு அல்ல, ரெண்டுமே ஒரு அந்த பூட்டு வேதத்தால் பூட்டப்பட்டதுன்னா திறக்கப்பட்டது அந்த பூட்டு தமிழால் திறக்கப்பட்டது அப்படின்னா ரெண்டும் ஒத்த சாவிகள். இது ஒரு சாவி, ஸ்பேர் ஒரு சாவி. இவங்க வச்சுருக்கிறது ஒரு சாவி, நம்ம இன்றைக்கினா 3-4 சாவி வர ஆரம்பிச்சிச்சு ஒரு பூட்டுக்கு இல்லைங்களா. இது 2 சாவி உடைய அந்த பூட்டு. அதனால் இந்த வேதம் காப்பு செய்த அதற்குரிய அன்பர்கள் வராத காரணத்தினால் அன்பர் அணையாமையினால் மருங்குவோர் வாயிலேதே முறையாம்படி, அதாவது அல்லல் தீர்ப்பார் தம்மை அர்ச்சிப்பார்களும் தொழுவார்களும் அப்படி முறையாக அங்கே போயிட்டுருக்கிறாங்க, பக்க வழியாக செல்கிறார்கள். அதை கண்டு எல்லையில்லா பெரும் புகழார் இதனை அங்கு கேட்டு அறிந்த, எல்லையில்லாத புகழையுடைய இந்த பெருமக்கள் அங்கு இருப்பவர்களை கேட்டு அறிந்து கொள்கிறார்கள். என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இவ்வாறு அப்படின்னு கேட்டவுடன் ஆங்கு அப்பரிசை அறிந்து அருளி ஆழித்தோணிபுரத்து அரசர் ஓங்கு வேதம் அர்ச்சனை செய் உம்பர் பிரானை உள்புக்கு தேங்காது இருவோம் நேர் இறைஞ்ச திருமுன் கதவம் திருக்காப்பு நீங்கப்பாடும் அப்பர் என நீடும் திருநாவுக்கரசர். இதை கேட்ட உடனே அதை கேட்டு அருளிய நம்மளுடைய இரு பெருமக்களும் சிந்திக்கிறாங்க, இறைவனை நேர் வழியில் தானே போய் கும்பிடணும், குறுக்கு வழியில் போய் கும்பிடலாமா, பக்கத்தில் கதவு திறந்துருக்கிறதுனால எந்த வழியில் வேணால் போந்துடலாமா, இறைவனை நேர்வாயிலில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைக்கெல்லாம் அப்படி நினச்சிங்கன்னா எந்த கோயிலுக்குள்ளேயும் பகுதி கோயிலுக்குள்ளே போக முடியாது. சிந்திச்சு பாருங்கள், புரியுங்களா. சிறப்பு நுழைவாயில் பொது தரிசனம் சிறப்பு வழின்னு போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருப்பாங்க. நீங்கள் திருச்செந்தூர் போகணும்னா 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து பணம் இல்லாமல் போனால் 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து கேட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கணும். சுற்றி திருச்செந்தூருக்கே இந்த நிலைமைனா திருக்காலத்தில் அப்படி தானே போகணும். சிந்திச்சு பாருங்கள், திருக்காலத்துக்குள்ளே போகும்போது எங்கே போனோம், எங்கே பூந்து எங்கே வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த இது போச்சு. எங்கேயாவது உள்ளே போதாமல் இருந்தால் கூட்டமே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, சுற்றிட்டு வராங்க, அவ்வளோ தூரம் சுற்ற வைக்கிறான், புரியல. இப்போ எங்கே வேணாம், கொடிக்கம்பம் இங்கே இருக்குது, கொடிக்கம்பத்தில் விழுந்து தான் தெரிஞ்சுது. உள்ளே போய் சுற்றி வந்து சாமியை தரிசிக்க வர்றதுக்குள்ளே 1/4 மணி நேரம் சுற்றிட்டு இருந்தோம் திருக்காலத்தில் இருந்த நிலைமை இல்லையா. அப்போது இந்த இந்த படியெல்லாம் அந்த சிந்திச்சு பாருங்கள், அவங்க வாழ்ந்த காலத்தில் அந்த வழிபாடுகளும் முறைகளும் எவ்வளவு சிறப்பாக கடைபிடிச்சிருக்கிறாங்க. அதுதான் முறை, சரிங்களா. இன்றைக்கி அது அரசாங்கம், அது வரைமுறை அப்படின்னு சொல்லி நம்ம அது திருக்கோயில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்றில் எப்படி வசூல் ஆகுதோ அதே மாதிரி திருக்கோயில் ஒரு வசூல் மையம். 2 வசூல் மையம் தமிழகத்தில் முக்கியமான வசூல் மையம், புரியுங்களா. இது ஒரு திரு வசூல் மையம், இது திரு வசூல் மையம், அது தெரு வசூல் மையம். எப்படியோ ஒன்று வசூல் ஆனால் சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னையான்னு கேட்டால் வசூல் பண்ணுறதுக்கு அது ஒரு மையம், புரியுங்களா. அதுக்கு என்ன கணக்கெல்லாம் கிடையாது. அதுக்கு சாமிக்கு மேலே உயர்ந்து நிற்கிற மாதிரியும் டேபிள் போடுவாங்க, சாமியை மறைச்சிட்டு இருக்கிற மாதிரி நடுவில் உண்டியில் வச்சாலும் வைப்பாங்க, புரியுங்களா. ஒரு கோயில் கொடிக்கம்பத்துலேருந்து பார்த்தாலும் பெருமான் தெரிகிற மாதிரி தான் அமைப்பு வச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு கோயிலும். சாமி எங்கே நின்று பார்த்தாலும் திருமேனி தரிசனம் தெரியும், அப்புறம் வழிபாட்டுக்கு வரலாம் வச்சாங்க. இங்கே வரிசையாக பலகை போட்டு அது மேலே ஏறி நின்று அதுக்கு நடுவில் கொஞ்சம் தெரிகிற இடத்துல உண்டியில் குறுக்கு, நான் பவானியில் இருக்கிற நிலைமையை சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன், நடுவில் ஒரு குறுக்க உண்டியல் பாருங்கள், நந்தியம்பெருமான்ட்டு ஒரு உண்டியல், சரிங்களா. நந்தியம்பெருமானுக்கும் ஏற இடைப்பட்டதுக்கு ஒரு உண்டியல், சரிங்களா. ஏறி நடந்து போய் சாமிகிட்ட திருநீர் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய உண்டியல், புரியல. வாங்கிட்டு இறங்கும் போது உண்டி, எங்கேயும் மறந்து கூட தப்பிச்சு போயிடக்கூடாது. 10 ரூபா போடாமல் என்கிட்ட நீ போயிடவே கூடாது. அப்படி எவ்வளவு குறிக்கோளோட வசூல் பண்ணால் என்ன சொல்ல முடியும், புரியல. அதில் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தீபாராதனை காட்டுவதற்கு எடுத்து சென்று தீபாராதனை காட்டுவதற்கு கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் சிந்திக்கக்கூடிய நாட்கள் இருக்குது. என்ன இப்படி பண்ண சிந்திச்சு பாருங்கள். சாமிகிட்ட போய் தீபாராதனை காட்டுறதில்ல, இங்கே தட்டத்தை சுமக்கிற கூட அவங்களுக்கு இது இல்லை, திராணி இல்லை, இது இல்லை. என்ன அப்படின்னு நாம் பெருமானுக்கு வழிபாடு செய்ய தானே வந்திருக்கிறோம். இதெல்லாம் சொன்னால் நம்மளுக்கு தீவிரவாதியாக பார்க்குறாங்க கோயிலுக்குள்ளே. அதனால் கோயிலுக்குள்ளே போய் உள்ளே போய் பார்க்குறதில்ல. சாமி எங்கே நின்று சிவசிவா உள்ளே போனால் இதெல்லாம் பொங்கிட்டு அப்படியே எழுகுது. இதெல்லாம் பார்த்தோம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா தட்டத்தை அப்படி மேலே வச்சிட வேண்டியது. தட்டத்தை சாமிக்கு இங்கே நின்று வெளியின்னு பார்த்தீங்கன்னா தட்டம் தெரியும், அர்ச்சகர் அரை உருவம் மறைச்சிட்டு தெரிவார், அரை இடத்த அர்ச்சகர் மறைச்சிட்டு தெரிவார், புரியல. இதுக்கு இப்படி இந்த திருக்கோயிலில் போய் எங்கே இறைவனை கும்பிட்டு வழிபாடு செய்கிறது. இன்றைய நிலைமை
இதுதான் இதில் நீங்கள் அரசாங்கம் ஒரு அதுக்குன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கனால தான்